Hi friends, welcome back to my channel Life of Karthi Sangi. The Spectacular Spider-Man அப்படின்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 7 and 8 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் தான் இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கண்டினியூ உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். டாக்டர் ஓட்டோ ஆக்டிவஸ் என்ன பண்ணுவான், ஃபிலிம் மார்க்கோவை சாண்ட்மேனாக மாற்றி விட்டுருவான். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஃபைட்க்கு அப்புறமேட்டு ஸ்பைடர்மேன் வின் பண்ணிடுவார். அப்புறம் ஹெலன் ஐரேனையும் சேர்த்து ரைனோவாக மாற்றி விட்டுருப்பாரு டாக்டர் ஆக்டிவஸ். அவனை டீஹைட்ரேஷன் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக முடிச்சு விட்ருப்பாங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி சூப்பர் வில்லன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் டூம் ஸ்டோன் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான் ஸ்பைடர்மேன். லாஸ்ட் எபிசோடில் இதெல்லாம் தான் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரி உள்ள போயிடலாம். த ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன் எபிசோட் 7 and 8. ஸ்டார்டிங் சீன்லேயே ஸ்கூல் பார்ட்டியில் ஸ்பைடர்மேன் க்ரீன் காப்ளின் அப்படின்ற ஒரு எனிமி கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, ஸ்பைடர்மேனால் தாக்கு பிடிக்கவே முடியல. அப்போ தான் காட்டுறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில். ஸ்கூல் பார்ட்டிக்கு பீட்டர் மேரி ஜெனை கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த டைமில் ஹாரி வந்து குவென் ஸ்டேசியை கண்டுக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் குவெனுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். மேரி ஜெனை கூப்பிட்டு வந்ததுனால எல்லாரும் ஷாக்காக பார்ப்பாங்க பீட்டர். அப்புறம் நியூஸ் பேப்பர் கம்பெனியை சேர்ந்த ஜேம்சன் வந்து அவர் பையன் ஜான் ஜேம்சனை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்புறம் அவர் பையன் வந்து ஸ்பேஸ்க்கு போக போகிறான் ராக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாரு. பீட்டர் பார்ட்டி அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு குவென் கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால ஸ்டேசி கோச்சிட்டு போயிட்டா. அப்புறம் நல்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்ததால ஃப்ளாஷ் டீம் மொத்தமாக பீட்டர் மேலே பொறாமையாக இருக்காங்க. அப்போ வேம்ட்டு ஃப்ளாஷ் போயிட்டு உன்னை பீட்டர் பெட் கட்டி தான் இங்கே கூப்பிட்டு வந்தான்னு சொல்ல, அதுக்கு ஜேன் சொல்வா, நீ பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்ப ஹாலோவின்க்குன்னு சொல்லி கலாச்சி விட்டுருவா. அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த பக்கம் க்ளோரி கிட்ட சாரி கேட்க அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருவா. க்ளோரி நம்ம கூட பேரா இல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் காப்ளின் சிரப்பை ஆஸ்கார்ப் லேப்லேருந்து கொண்டு வந்திருப்பான். அதை ஹாரி தான் குடிச்சிட்டு க்ரீன் காப்ளினாக மாறி இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு 3 ரவுடி பசங்க இருப்பாங்க போல். இவங்க வந்து டூம் ஸ்டோன் ஆள் போல். அவங்கள போயிட்டு இனிமேட்டு நீங்கள் எனக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இவனுக்கு கீழே வந்து வேலை பார்க்க ஒத்துக்க வச்சுருப்பான். அப்புறம் பார்ட்டி சைடு காட்டுறாங்க. அங்கே டூம் ஸ்டோன் தான் இப்போ எலி ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு அவரோட ஸ்பீச்சை. இதை ஜேம்சன் பையன் விருப்பமே இல்லாமல் கை தட்டியும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இப்போ க்ரீன் காப்ளின் போய் சண்டை போட்டு எனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொன்னானே, அவங்க வந்து ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பார்ட்டியால். ரொம்ப கலவரம் பண்ணிட்டு இருக்கான் பார்ட்டியால் க்ரீன் காப்ளின். யார் சொல்கிறதையும் கேட்கல, அடங்கவே மாட்டான் வேறு அந்த இடத்துல. நான் சந்தோஷமாக இல்லாத போது யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே அடிக்கிறான். இதை பார்த்துட்டு ஜான் என்ன பண்ணா, சண்டை போடுறான். ஜானாலையும் ஒன்றும் முடியல. இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து ஜேம்சன் ஒன்று நியூஸ் பேப்பர் கம்பெனி கால் பண்ணி பீட்டருக்கு கால் பண்ணுங்கள், பீட்டர் வந்து இங்கே நடக்கிற சண்டைலாம் எடுக்கணும், நம்ம நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் வரணும் அப்படின்னு சொல்ல, அங்கே ஸ்கூலில் கப்புள் டான்ஸ் ஆடுற பீட்டர் மேரி ஜென் கிட்ட சாரி சொல்லிட்டு நான் இப்போ போய் அவனை ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கம் க்ரீன் காப்ளின் சும்மா இருக்க மாட்டான், டூம் ஸ்டோன் கிட்டே வாய விட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு டூம் ஸ்டோன் கிட்ட வந்து கேட்பான், என்ன ஊழாடா இவன் அப்படின்னா, சி இவன் எனக்கு யாருனே தெரியல, என்னைய வெறுப்பேற்றுறான் அப்படின்னு சொல்லி வெறுப்பாக சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வழக்கம் போல் ஒரு சின்ன ஃபைட் காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஃபைட்டுமே. அப்படியே ஸ்கூல் சைடில் காட்டுவாங்க. அங்கே ஃப்ளாஷ் தான் பெஸ்ட்டு பாய்னும் அதே மாதிரி மேரி ஜெயின் தான் பெஸ்ட்டு கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் க்ரௌன் வைப்பாங்க. இதெல்லாம் தெரியாமல் எங்கள் பீட்டர் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க காப்ளின் கூட. இதுக்கு நடுவில் காப்ளின் வேறு ரொம்ப மோசமான வெப்பன்ஸ்லாம் வேறு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி இப்படியே விட்டால் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின் அவன் கிளிட்டர்லேருந்து பிரிச்சுட்டு தனியாக வெப்பு போட்டு கட்டி வச்சிருவான். அப்போ தான் சொல்லுவான், நான் டூம் ஸ்டோனை கொல்றதுக்காண்டி பார்ட்டியால் பாம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி விட்டுருவான். ஐயோ என்னடா இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரையும் வெளியே ஏற்றிட்டு பாம்பு எங்கே இருக்குன்னு தேடுவான். அப்போ தான் வந்து டூம் ஸ்டோனை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஜானுக்கு ஞாபகம் வரும். அவன் கண்டுபிடிச்சிருவான் எங்கே அவன் பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பாம்பை எடுத்து கரெக்டாக ஸ்பைடர்மேன் தூக்கி அடிக்கவும் அந்த பாம்பு வெடிக்கவும் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஹாரிக்கு வந்து அந்த பவர் போயிட்டுருக்கோம். திரும்பி வந்து குடிச்சிட்டு இருப்பான். காப்ளின் ஆக்சுவலாக அங்கே தப்பிச்சிட்டான். காப்ளின் தான் ஹாரி. திரும்பி பார்ட்டி ஆளுக்கு வந்து ஸ்பைடர்மேன் மேரி ஜென் கூட சேர்ந்து திரும்பி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அப்புறம் மறுநாள் 2 பேர் கார்ஸ் எல்லாம் திருடிட்டு போவாங்க. அவங்கள போயிட்டு வழக்கம் போல் ஸ்பைடர்மேன் பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவான். அப்புறம் நடுவில் வேறு நிறைய பொதுமக்களை காப்பாற்றியும் விட்டுருப்பான். அதில் நிறைய பேர் ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் டீம் செலக்ட் பண்ணியிருப்பாங்களே, அது மேட்ச் காண்டி தான். அந்த மேட்ச்சுக்கு மேரி ஜெனை வந்து ஃப்ளாஷ் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. மேரியும் இருப்பா. சூப்பராக ப்ளே பண்ணி பெஸ்ட்டாக முடிச்சிடுவாங்க ஃபுட்பால் டீம். இவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க, பீட்டர் ஸ்கூல் தான். ஃபுட்பால் டீம் வின் பண்ணதுனால எல்லாரும் வந்து பார்ட்டிக்காண்டி அட்வென்ச்சர் டூர் பிளேஸ்க்கு போகிறோம், நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொருள் காட்சி மாதிரியான இடம் போல். பீட்டரும் நான் வரேன் லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். இந்த பக்கம் ஹாரி அந்த காப்ளின் ஜூஸை ரொம்ப நிறையவே எடுத்துப்பான். இதெல்லாம் குவென் பார்த்துட்டு ஏதோ வினோதமாக இருக்குன்னு யோசிப்பா. டாக்டர் ஆக்டோ வச்சு இங்கே வெறுப்பேற்றிட்டு இருப்பார் நார்மன். எனக்கு சூப்பர் வில்லன்ஸ் வேணும், நீ தான் டக்குன்னு ரெடி பண்ணி தரணும், அங்கேருந்து எனக்கு கேட்கலாம் டூம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி தெரியாதனமாக என்ன ஆகும், அவன் உள்ளே போவான். உள்ளே போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஆக்டோவஸ் இருக்கிறத பார்த்துட்டு வேம்ட்டே என்ன பண்ணிவிடுவான், காப்ளின் உள்ளே வந்து எல்லாத்தையும் அழுத்தி விட்டுட்டு போயிடுவான்.
அதில் என்னடா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவர் மேலே கலந்து அவரோட டென்டகல்ஸ்லாம் என்னடா அவருடைய முது போன் இருக்குல்ல அதோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிடும். இது தொலைவில் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் மாதிரி தெரிய உடனே ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவான், என்னடா இது ஏதோ பிரச்சனை நடக்குது போல். அங்கே போயிட்டு டாக்டர் ஆக்டிவிஸையும் காப்பாற்றி எடுத்த உடனே ஆக்டிவிஸ் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான், நார்மனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் ஹெல்ப் பண்ண போக ஸ்பைடர்மேனையும் சேர்த்து அடிப்பான். அவனுடைய ஆக்டோபஸ் டென்டிகல்ஸ் அந்த போனோட கலந்ததால அவன் டாக்டர் ஓட்டோ ஆக்டிவஸ்லேருந்து டைரெக்டாகவே டாக்டர் ஆக்டோபஸாக ஆகிடுவான். அது ரெண்டும் அவன் முதுவோட கலந்ததுனால அவனுடைய பயம்லாம் போயிட்டு மொத்தமாகவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ரக்கடான பர்சனாக மாறிடுவான். இதை பார்த்து நார்மன் அங்கே வந்து தப்பிச்சிடுவான். ஸ்பைடர்மேன் தான் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவான். வழக்கம் போல் இங்கே ஒரு சின்ன ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்டோபஸ் முதல்ல இருக்கணும், அதுக்கு ஒரு பவர் தேவை போல். அதை எடுத்துகிட்டு வெளில போயிடுவான். அப்புறம் இந்த பக்கம் காட்டுவாங்க ஹாரி அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அவனுக்கு சரியாக உடம்பே சரியில்லாமல் இருக்கும். அதை குவன்னும் நோட் பண்ணி வச்சுட்ருப்பா. அட் த சேம் டைமில் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் காட்டுவாங்க ஜேம்சன் வந்து என் பையன் ஜான் வந்து ஸ்பேஸ் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பீத்திட்டு இருப்பாரு. டாக்டர் ஆக்டோபஸ் அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பேட்டரி செக் பண்ணுவார். ரொம்ப லோவாக இருக்கும். சரி பர்மனெண்ட்டான பேட்டரி ஒன்று இருக்கான், அது வந்து மியூசியமில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறான். மறுநாள் அட்வென்ச்சர் பார்க்கில் என்ன பண்ணுவான், ஹாரி ஸ்டேசியை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இதை ஸ்டேசி பீட்டர்கிட்டே சொல்லி வைப்பான். அதுக்கப்புறமேட்டு இவங்கெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மேரி ஜேன் கூட ரொம்ப நல்லாவே பீட்டர் விளையாட ஆரம்பிச்சிடுவான். அந்த நேரத்தில் டாக்டர் ஆக்டோபஸ் வந்தோடனே ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது நீங்கள் விளையாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். பார்த்துட்டு பீட்டர் உள்ள ஆக்டோபஸ் அந்த மியூசியத்துள்ள போயிட்டு அவனுடைய அந்த பவர் சோர்ஸை திருடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஸ்பைடர்மேன் வந்துட்டு அவன் தூக்கிட்டு போயிடுவான் அந்த சோர்ஸை. அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்பான் இது என்னதுங்க அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்க தான் இது வந்து பர்மனெண்ட் பவர் சோர்ஸ், இது வந்து கிடைக்கவே கூடாது அவனுக்கு கிடைச்சா அவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே விஷயம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெறுப்பேற்றிட்டு டாக்டர் ஆக்டோபஸை இவன் போயிடுவான். இந்த பக்கம் ஸ்பேஸ்க்கு அவன் பையன் போகிறத ஜேம்சன் பார்த்து பீத்திட்டு இருப்பார். டாக்டர் ஆக்டோபஸ் கிட்ட ஸ்டேசியும் மேரியும் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பேருமே காப்பாற்றுவான் ஸ்பைடர்மேன். அப்புறம் இங்கே பயங்கரமாக வந்து ஃபைட் நடக்கும் அட்வென்ச்சர் பார்க்லேயே. டாக்டர் ஆக்டோபஸ் ரொம்பவே கோவமாயிடுவான். அப்படி இப்படி வெப்பை போட்டு சுற்றினாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு லிஸ்ஸு வர மாட்டிப்பா. லிஸ்ஸையும் சேர்த்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போராடி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அப்படி இப்படின்னு வெப்பெல்லாம் போட்டு அவனுடைய பவர் பேங்கை தூக்கி அப்படிக்கே அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அவனையும் காப்பாற்றி விட்டுருவான். ஃபைனலாக தாறுமாறாக சண்டை போட்டு ஒரு வழியாக ஆக்டோபஸை தூக்கி போட்டு ஸ்பைடர்மேன் வின்னும் பண்ணிடுவார். அப்புறமா பார்த்தா ஃப்ளாஷ்க்கும் லிஸுக்கும் பிரேக்கப் ஆகிடும். அது எதுக்கானலாம் சரியாக ரீசன் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு மட்டும் காட்டுவாங்க. குவென் வந்து பீட்டர் கிட்ட ஹேரி ரொம்ப நேரமாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நார்மன் சைட் காட்டுவாங்க. அங்கே தான் காப்ளின் என்ன பண்ணுவான், ஆஸ்காப்போடைய அந்த ப்ரோக்ராமை திருட ஸ்டார்ட் பண்ணுவான். இதெல்லாம் நார்மன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஆமரெட் நார்மன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் என்னுடைய டாக்டரையும் வந்து முடிச்சுட்டான், டாக்டர் ஆக்டோபஸையும் அவனை எப்படின்னா வந்து ஒரு வழியாக முடிச்சு விட்டுணும், அவன் இருக்கிறதால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆமரெட் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இவங்க பேசுகிறதோடு சேர்த்து இந்த எபிசோடு 7 and 8 இங்கே முடிக்கிறாங்க சீசன் 1. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனோடைய அட்வென்ச்சர் உங்களுக்கு தேடி வரும். மறக்காமல் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணிட்டும் போயிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய்.